போண்டா எப்படி முறுமுறுன்னு இருக்குன்னு பாருங்கள். உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். உள்ளே சாஃப்டாக வெளியில் முறுமுறுன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வணக்கம், மில்லட் மகாராணி மாதிரி வந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். இதை வந்து பசங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியானது. அது எப்படி பார்க்கணுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. 1 கப் ரவை எடுத்துருக்கேன். 1 கப் ரவைக்கு 1 கப் தயிர் கடைஞ்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து ஊற வைக்கணும். அதுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு 2, பெரிய வெங்காயம் 1, கேரட்டு துருவியது 1, ஒரு தேவையான அளவு கொஞ்சம் கொத்தமல்லி போடணும், கருவேப்பிலை, பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் இஞ்சியை பொடிசாக சீச்சு வச்சுருக்கேன். இந்த ரவையும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் ரவையை சேர்த்துக்கிறேன். அதுக்கு 1 கப் தயிர் சேர்த்து 2ஐயும் ஊற வச்சுக்கிடுவோம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறணும். வேக வச்ச உருளைக்கிழங்க துருவி அதையும் இந்த ஊற வச்ச ரவையோடு சேர்த்துக்கறணும். ரவையும் தயிரும் நல்லா ஊறி கெட்டியாயிடுச்சு. இதில் வந்து நம்ம துருவி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்துட்டு இதில் வந்து கேரட் சேர்த்துக்கிடுவோம். கேரட்டையும் அதில் சேர்த்துக்கிடுவோம். அதோட பொடிசா நறுக்கிற வெங்காயம், பொடிசா நறுக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பொடிசா சீச்ச இஞ்சி, இதெல்லாம் சேர்ந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்றா இது பண்ணுற மாதிரி பிணைஞ்சுக்கிடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ எல்லாம் ஒன்று கலந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி கண்டிஷனில் பிணைஞ்சு இது இருக்கட்டும். இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுக்கிடுவோம். இது அப்படியே இருக்கட்டும். அடிகனமான பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கிடுவோம். இந்த மாதிரி உருண்டை வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை வந்து லேசாக இந்த அரிசி மாவில் டஸ்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு, சைட்லேருந்து மெதுவாக இறக்கிக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் இல்லாமல் நல்லா லோ ஃப்ளேம்லேயே உள்ள வரைக்கும் வேகணும். இதை நல்லா அப்படியே பிரட்டி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுன்னு எடுக்கணும். இப்போ தான் கொஞ்சம் லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் வச்சுருந்தா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். சுற்றியில் அப்படியே பிரட்டி விட்டு அப்புறம் ஒரு நிமிஷத்தில் எடுத்துட வேண்டியதான். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கிடுவோம். இப்போ ரொம்ப முறுமுறுப்பாக டேஸ்டான ரவையும் உருளைக்கிழங்கு போட்ட போண்டா ரெடி. இப்போ இந்த ரவா உருளைக்கிழங்கு போண்டாவை என் பையன் டேஸ்ட் பண்ணி காமிப்பாரு. வா, ரவா உருளைக்கிழங்கு போண்டா வேற லெவல் டேஸ்ட். இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிற பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா காலையில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், ஈஸியாக. வேக வச்ச உருளைக்கிழங்கு அப்புறம் ரவை இது 2 மட்டும் இருந்தால் போதும், சுலபமாக செஞ்சிடலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.